பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் FGT அம்பத்தூர் சபையின் கிறிஸ்மஸின் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நீங்கள் எல்லோரும் கூடி பார்க்குறீங்கன்று நாங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது வினித் லேவி பிரதர் அவர்கள் ஆராதனையில் நம்மளை நடத்துவாங்க. இந்த ஆராதனையில் நம்ம கலந்து கொண்டு தெய்வ பிரசன்னத்தை உணர்வோம். Hallelujah. Praise the Lord. FGT அம்பத்தூர் சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் இன்றைக்கு வரவேற்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We wish you all a very joyful Christmas. Hallelujah. இன்றைக்கு என்ன நாள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூறுகிற நாள். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் துறந்து அவர் தேவாதி தேவனாக இருந்த போதிலும் நமக்காக அவர் பூமியில் இறங்கினார்ல. ஏசப்பா என்ன பண்ணாரு? நமக்காக பூமியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதை நினைத்து நாம் இன்றைக்கு இந்த நாளை கொண்டாடுறோம். இப்போதும் அநேக நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இங்க இருக்கிறது. டான்ஸ் இருக்குது, ஸ்கிட் இருக்குது, நிறைய காரியங்கள் நடக்க போகிறது. நீங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் தேவனை கொஞ்ச நேரம் துதித்து அவரை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளிலே நாம் அதில் இறங்கும்படியாக, கர்த்தருடைய மகிமை இந்த நாளிலே நம்ம எல்லாம் அசைவாடும்படியாக, கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்கும்படியாக நாம் எல்லாரும் துதித்து அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். தேற்றவாளனாக பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, இந்த வேளையிலே எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆண்டவரே ராஜா, இந்த வேளையில் எல்லா விதமான குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே ராஜா இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீ நிறைவாக மாற்றி எங்களுக்காக பரலோக மேன்மையை விட்டு இறங்கின தெய்வமே நீர் ஆண்டவரே ராஜா எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அவரை துதிக்கலாமா? எல்லாரும் அவரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. பசும் புல்லனை மஞ்சத்திலே திருப்பாலகன் துயில்கின்றார். பசும் புல்லனை மஞ்சத்திலே திருப்பாலகன் துயில்கின்றார். அவர் கண்ணயரார் நம்மை கண்டிடுவார், நல்லாசிகள் கூறிடுவார். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. இகமீதினில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம். இகமீதினில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம். மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம், அவர் பாதமே பணிந்திடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே.
எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த ஆனந்தமாய் ஆண்டவரே சுபோல் யாரும் இல்லையே. ஆசிகள் அருளும் ஆனந்த ஆனந்தமாய் ஆண்டவரே சுபோல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறெங்கும் இல்லையே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இந்த வேளையில உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே பலமாய் இறங்கட்டும், உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. ராஜா, எல்லா விதமான குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஓ ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதோ உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஓ தூதர்கள் பாடினார்களே, தூதர்கள் துதித்தார்களே. ஓ அதே போல நாங்களும் உம்மை துதிக்கிறோம், ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் துதிக்கலாமா? கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரோ இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரோ இயேசுவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே வரட்டும். இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆளுகை வரட்டும்.
ஒவ்வொரு வீட்டிலும் உடைய பிரசனம் இறங்கட்டும். ஆண்டவர் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே எங்கள் மதில் இறங்குவீராக, இயேசுவே எங்கள் மதில் இறங்குவீராக. ஓ உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மதில் அசைவாடட்டும். ஓ ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனு ஒரு வானவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மனு ஒரு வானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார் மனுவாயினார் மனுவாயினார். ஓ எங்களுக்காக பூமியில் இறங்கின தெய்வம், வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் நீ இருந்த போதிலும் எங்கள் மீது வைத்த அநாதி அன்பினாலே, மனுக்குலத்தின் வைத்த உம்முடைய ஆண்டவரே சொல்லி முடியாத அன்பினாலே எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமியில் இறங்கி வந்தி. இதற்கு என்னென்ன ஆண்டவரே ராஜா, அந்த அன்பை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், அதை எப்படி வர்ணிப்போம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக இறங்கி வந்தீரே. இப்பொழுதும் இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும், ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு வீட்டிலேயும் நீங்க சென்று பிறப்பீராக, நீங்க சென்று ஆண்டவர் பிரசன்னமாக ஒவ்வொருவரும் அழைக்கிறவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆண்டவர் உள்ளே சென்று நீர் இதயத்திலே வாசம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திலும் என் தேவன் வாசம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொருவரின் ஆண்டவரே ராஜா எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே ராஜா நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இதிலே செய்து ஆண்டவரை நடனம் ஆடுகிற ஆண்டவரை நடிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மீதும் ஆளுகை இருக்கட்டும், ஒவ்வொரு மீதும் பிரசனம் இருக்கட்டும். நீர் நின்று நடத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைக்கென்றே, உம்முடைய நாமம் மாத்திரம் இதிலே மகிமைப்படும்படியாக எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் இதிலே மகிமைப்படட்டும். நீர் கிருபை செய்வீராக. தொடக்க முதல் முடிவு பரியந்தவனை ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவர். எல்லாவற்றையும் பலத்த கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வருகிற எல்லா நிகழ்ச்சியும் பாருங்க, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அது அமையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எல்லா டான்ஸ், எல்லா ஸ்கிட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் பிள்ளைகள் அருமையாக அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கண்டு நீங்கள் அதை ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை யாவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் அனைவரும் ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தியிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக நமது சபையின் சிறு பிள்ளைகள் இப்பொழுது நடனம் ஆடுவார்கள். நீங்கள் எல்லோரும் கண்டு சந்தோஷப்படுங்கள்.
வைத்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போடும் தூப பக்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான காற்று சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லான காற்று சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். நீங்கள் எல்லோரும் இந்த நடனத்தை கண்டு சந்தோஷப்பட்டு இருப்பீர்கள். தேவனுடைய நாமமும் மகிமைப்பட்டிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய சபையின் சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் மற்றொரு நடனம் ஆடப்போகிறார்கள். கண்டு சந்தோஷப்படுங்கள். தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய்
புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். நீங்கள் அனைவரும் இந்த நடனத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சபையின் சிறுவர்கள் இயேசு பிறப்பை பற்றி நாடகத்தை இப்பொழுது நடிப்பார்கள். நீங்கள் கண்டு மகிழுங்கள்.
2,000 years ago, in the town of Nazareth, lived a young woman named Mary. She was engaged to be married to Joseph, a carpenter. One day, the angel of the Lord appeared to her and told her that she is going to bear the Son of God. And the angel came in unto her and said, Hail, thou that art highly favored, the Lord is with thee. Blessed art thou among women. And when she saw him, she was troubled at his saying, and cast in her mind what manner of salutation this should be. And the angel said unto her, Fear not, Mary, for thou hast found favor with God. And behold, thou shalt conceive in thy womb, and bring forth a son, and shall call his name Jesus. He shall be great, and shall be called the Son of the Highest. And the Lord God shall give unto him the throne of his father David, and he shall reign over the house of Jacob forever, and of his kingdom there shall be no end. Then said Mary unto the angel, How shall this be, seeing I know not a man? And the angel answered and said unto her, The Holy Ghost shall come upon thee, and the power of the Highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. And behold, thy cousin Elizabeth, she hath also conceived a son in her old age, and this is the 6th month with her, who has called barren. For with God nothing shall be impossible. And Mary said, Behold, the handmaid of the Lord, be it unto me according to thy word. And the angel departed from her. Then Joseph, her husband, being a just man, and not willing to make her a public example, was minded to put her away privily. But while he thought on these things, behold, the angel of the Lord appeared unto him in a dream, saying, Joseph, thou son of David, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. And she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. Soon after the angel's visit, Mary and Joseph were married. Mary was due to have her baby when a new leader named Caesar Augustus ordered all the people to go back to their hometown to have a census. So Joseph also departed from the city of Nazareth in Galilee to the city of David, which is called Bethlehem, because he was of the house and lineage of David, to be taxed with Mary his wife, who was with child. So while they were there, the day came for her to give birth. And she gave birth to her firstborn son, and wrapped him in strips of cloth, and laid him in a manger, because there was no room for them in the inn. Stars in the bright sky
this beautiful night, not far away, some shepherds were watching their sheep. And when suddenly the angel of the Lord appeared before them, and the glory of God shone over them, and the shepherds were terribly afraid. But the angel said to them, "Do not be afraid. I am here with the good news for you, which will bring great joy to all nations. This very day, in David's town, your Savior was born, Christ the Lord. You will find the baby wrapped in cloth and laid in a manger." Then a group of angels appeared in heaven and started singing praises to God. While shepherds watch their flocks by night, all seated on the ground, the angel of the Lord came down, and glory shone around. "Fear not," he said, "for mighty dread had seized their troubled minds. Glad tidings of great joy I bring to you and all mankind. To you in David's town this day is born of David's line the Savior, who is Christ the Lord, and this shall be the sign. The heavenly babe you there shall find, to human view displayed, and mainly wrapped in swaddling bands, and in a manger laid. Thus spake the seraph, and forthwith appeared a shining throng of angels praising God, who thus addressed their joyful song. All glory be to God on high, and to the earth be peace, goodwill henceforth from hem to men, begin and never cease. After the angels departed from them, the shepherds said one to another, "Let's go over to Bethlehem and see this thing that has taken place, which the Lord has shown us." The shepherds followed the star with haste and with great excitement. They reached the manger, where they found Mary and Joseph and the infant lying there. Seeing this, they understood that the word of God had been spoken to them concerning this child. They told Mary and Joseph the story of how the angel of God had appeared to them. They fell on their knees and glorified and praised God for all the wonderful things they heard and seen. Oh, holy night, the stars are brightly shining. It is the night of the dear Saviour's birth. Long lay the world in sin and error
Meanwhile, some way off, 3 kings were making their way through the night. They had been traveling for months across thousands of miles, following a bright star which had appeared in the sky. Because they were wise men, they realized that the star was a sign that the King of the world had been born. Now, when Jesus was born in Bethlehem of Judea, in the days of Herod the king, behold, there came wise men from the east to Jerusalem, saying, Where is he that is born King of the Jews? For we have seen the star in the east, and are come to worship him. When Herod the king had heard these things, he was troubled, and all Jerusalem with him. And when he had gathered all the chief priests and scribes of the people together, he demanded of them where Christ should be born. They said unto him, In Bethlehem of Judea, for thus it is written by the prophet, And thou, Bethlehem, in the land of Judah, art not the least among the princes of Judah, for out of thee shall come a governor, that shall rule my people Israel. Then Herod, when he had privately called the wise men, inquired of them diligently what time the star appeared. And he sent them to Bethlehem and said, Go and search diligently for the young child, and while you have found him, bring me word again, that I may come and worship him also. Field and fountain, moor and mountain, following yonder star. Oh, star of wonder, star of light, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. The star led them to that land, to the manger where baby Jesus was. When they walked into the manger, they found baby Jesus with Mary and Joseph. Seeing the child, they were filled with exceedingly great joy and brought him gifts. Born a king on Bethlehem's plain, gold I bring to crown him again. King forever, ceasing never, over us all to reign. Oh, star of wonder, star of light, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. Frankincense to offer have I, incense stones I did deny, prayer and praising voices raising, worshiping God on high. Oh, star of wonder, star of light, star with royal beauty bright, westward
perfume. Breathe this life of gathering gloom. Sorrowing, sighing, bleeding, dying, sealed in the stone cold tomb. Oh, star of wonder, star of light, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. Glorious now, behold him arise, King and God and sacrifice. Alleluia, alleluia, sounds through the earth and skies. Oh, star of wonder, star of light, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. The kings and shepherds had seen what the angels foretold, and the Lord promised. Baby Jesus will bring the light of love into the world, a love that will touch each one of us. It would remind us for all eternity of God's love for us. Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild. Sleep in heavenly peace. Sleep in heavenly peace. Silent night, holy night, shepherds quake at thy sight. Glory stream from heaven afar. Heavenly hosts sing Alleluia. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face.
நீங்கள் எல்லோரும் இந்த நாடகத்தை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போ அடுத்ததாக நம்முடைய சபையின் போதகர் அவர்கள் நம்மளுக்காக சிறப்பு கிறிஸ்மஸ் செய்தி அளிப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களுக்கு எங்களுடைய ஃபுல் காஸ்பிள் டேபர்னாக்கிள் அம்பத்தூர் சபையினுடைய சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சந்தோஷமான மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய விளக்கத்தை கிறிஸ்மஸை குறித்து உங்களோட கூட பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் நிருபம், அதிலே 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து, அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து, அவருடைய நோக்கம் இந்த உலகத்திலே வந்தது என்ன என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆண்டவராகிய தேவன் ஏன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றால், தேவன் மனிதனை அன்பு கூர்ந்து அவனை நேசித்து இந்த உலகத்திலே அவனை படைத்தார். ஆனால் மனிதனோ தேவனை விட்டு வெகு தூரம் போய் அவன் நித்திய ஆக்கினையை தனக்குத்தானே தேடிக்கொண்டு அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடினால் அந்த மனிதரை மீட்கும்படியாக தாமே மனிதனாக 2000 வருடங்களுக்கு முன்பு யூதேயாவில் இருக்கிற பெத்லகேம் என்ற ஒரு சிறிய பட்டணத்தில் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே மனித வித்து இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதரித்து, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். மனிதனுக்கு தேவன் மேலே இருந்த அன்பு குறைந்து போனாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த அடிப்படையிலே தேவன் அன்பை விளங்க பண்ணும்படியாக நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அன்பை விளங்க பண்ணும்படியாக அவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அந்த பிறப்பின் நோக்கம் என்னவென்றால், அவர் மனிதனை மீட்க வேண்டுமென்றால் அவர் மனிதனாக பிறந்து அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் உலகத்தில் பிறக்கிறது எதுக்கு பிறக்கிறாங்கன்னா, வாழ்றதுக்காக பிறக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காக பிறந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சில சமயங்களில் நாம் கேட்கிறோம்,
அன்பே தேவன் என்று சில கொள்கை கோட்பாடுகள் உண்டு. அன்பு தேவனாக முடியாது. அன்பு என்பது ஒரு குணம். அந்த குணம் தேவனாக முடியாது. ஆனால் தேவன் அன்பாக இருக்க முடியும். அந்த வகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு உள்ளவராய் இருந்தபடினால் ரட்சிப்பை இழந்து போன, தேவ மகிமை இழந்து போன, நித்திய ஜீவனை இழந்து போன மனிதனை மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், என் பக்கத்திலே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறது. இது ஒரு கிறிஸ்மஸ் மரம். இது ஒரு கலாச்சாரத்தோடு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே எல்லோரும் அந்த கிறிஸ்மஸை நினைவு கூறும்படியாக இதை நாம் வைத்திருக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மரத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. வேறு ஒரு மரம் உண்டு, அது சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னா, முதலாவது அன்பு. கிறிஸ்மஸுடைய செய்தி என்னவென்றால், முதலாவது அன்பு. நாம் அன்பு கூற வேண்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், உன் சத்ருவை சிநேகி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய காரியம். சாதாரண ஒரு மனுஷனால் முடியுமா? முடியாது. அன்பு இருக்கிறவன் தான் இதை செய்ய முடியும். ஆகவே அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய சுவாபத்தை உடையவனாய் இருக்கிறான் என்று அர்த்தம். தேவனுடைய சுவாபம் அவனுக்குள்ளாக இருந்தால்தான் ஒரு மனிதன் அன்பு உள்ளவனாக இருப்பான். அன்பு இல்லாம நம்ம என்ன செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லை. ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், சபை நடத்தலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உள்ளத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடினா கூட அது வேஸ்ட். ஆகவே முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. தேவன் நம்மேலே அன்பு கூர்ந்தபடினால் அவர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத, விவரிக்கவே முடியாத, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத ஈவு, சொல்லி முடியாத ஈவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆகவே ஏன் இதை செய்தார் என்றால், இழந்து போன ரட்சிப்பை, நித்திய ஜீவனை இழந்து போன மனிதனை மீட்கும்படியாக மனுஷன் மேல அன்பு கூர்ந்தபடினால் அவனை கைவிட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஆகவே பிரியமான இந்த கிறிஸ்மஸ் நாளின் செய்தி என்னவென்றால், முதலாவது அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். காண்கிற சகோதரனிடத்திலே நீ அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்திலே நீ எப்படி அன்பு கூறுவாய் என்று வேதம் கூறுகிறது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று நான் சொன்னேன். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு உன் இல்லத்தில் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவன் உனக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, நீ கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸுடைய செய்தி என்னன்னா, கொடுக்கணும். நாம் ஒன்றுக்கு உதவாத அடிமைத்தனத்திலே இருந்த நம்மை மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். கொடுக்கிறது என்பது ஒரு வரம். சும்மா எல்லாரும் கொடுக்க முடியாது. அது ஒரு கிஃப்ட். மனசுல நீங்க கொடுக்கணுன்ற ஒரு கிஃப்ட், அந்த ஆசை, அந்த வாஞ்சை இருக்கிறவன் தான் கொடுக்க முடியும். சில பேர் பார்த்துருக்குறோம், பயங்கரமா பக்தியா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆண்டவரை நேசிப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வரும்பொழுது அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது எல்லா ஆச்சாரங்களையும் எல்லா நியாய பிரமாணங்களையும் அவன் கடைபிடித்தவன் தான்.
ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், உனக்கு திரளான ஆஸ்திகள் உண்டு, அவைகளை விற்று நீ ஏழைகளுக்கு தரித்திரத்திற்கு அதை கொடு என்று சொன்னார். ஆனால் அவனுக்கு கொடுக்கிற குணம் அவனுக்கு இல்லாதபடினாலே அவன் நித்திய ஜீவனை இழந்து போனான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கொடுக்க வேண்டும், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே இரண்டாவது இந்த கிறிஸ்துமஸுடைய செய்தி கொடுப்பது. முதல்ல நான் சொன்ன அன்பு கூறுவது, இரண்டாவது கொடுப்பது, மூன்றாவது கிறிஸ்துமஸ் செய்தி பகிர்ந்து கொள்வது. லவ், கிவ், ஷேர், இது மூன்றும் தான் கிறிஸ்துமஸுடைய செய்தி. மூன்றாவது பகிர்ந்து கொள்வது. பகிர்ந்து கொள்வது என்றால் என்ன? நம்மிடத்திலே இருக்கிறதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுயநலமா நம்ம உலகத்தில் வாழக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே நம்முடைய சக மனிதன், நம்முடைய சக தோழன், அல்லது நம்மை சார்ந்தவர்கள் அல்லது நம்மை சாராதவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அது எந்த ஒரு மனுஷனாயிருந்தாலும் சரி, நாம் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் பறவைகளை பாருங்கள், அவைகள் பகிர்ந்து உண்ணுகிறது. மிருக ஜீவன்களை பாருங்கள், அவைகளுக்கு ஒரு உணவு கிடைத்து விட்டால் அந்த குறிப்பிட்ட அந்த ஜாதியை சேர்ந்த அந்த விலங்குகள் அவைகளை பகிர்ந்து உண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். காக்கைகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், இதெல்லாம் பகிர்ந்து தான் உணவை உண்ணாலும். மனுஷன் மாத்திரம்தான் தான் மாத்திரம் வாழ்ந்தா போதும் என்று தன்னுடைய சுயநலமாய் வாழுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையை பகிர்ந்து கொடுங்க. நம்மை விட வலியவர்கள், எளியவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இப்படி சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். உங்களிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து. இயேசு கூட பாருங்க, கொடுத்து தான் அனுப்பினார். 5 அப்பா 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அனுப்பினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசிக்கலா மாத்திரம் ஆவிக்குரிய காரியத்திலும் ஜெப காரியங்களிலும் ஆண்டவரை தேடுகிறதிலும் நீங்கள் மற்றவர்களை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் தேட வேண்டும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த செய்தி இதுதான். தேவன் அன்பாய் இருக்கிறார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துமஸ் செய்தி அன்பு. நீ அன்பாய் இருக்க வேண்டும். உன்னை வெறுக்கிறவர்களை கூட நீ அன்பாய் நேசிக்க வேண்டும். இயேசுவை எல்லாம் வெறுத்தாங்க, ஆனால் எல்லார் மேலேயும் அவர் அன்பு கூர்ந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று யார் சொல்ல முடியும்? உள்ளத்திலே இருதயத்திலே அன்பு இருக்கிறவர் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இரண்டாவது கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். தான தர்மங்கள், கொர்நேலியுவின் தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்திலே நினைவு கூறப்பட்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் தான தர்மம் செய்யும்போது சில சமயத்தில் தேவ தூதர்களை கூட நீங்கள் போஷிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கிற இருதயத்தை நீங்கள் கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களோட அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவங்க துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்க படுற கஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்க முடியாது, அட்லீஸ்ட் அவங்கள போய் ஆறுதல் படுத்த முடியும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க முடியும். இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அன்பு கூறுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கொடுக்கிற குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ், அதாவது ஒரு என்ன சொல்வது, ஒரு உபயோகமான ஒரு கிறிஸ்மஸாய் இது இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, கோடாகோடி ஸ்தோத்திரங்கள். எங்களை தேடி, அற்பமான மனுஷர்களாகிய எங்களை தேடி எங்களை மீட்கும்படியாக
இந்த உலகத்திலே நீர் வந்தீர். மனிதன் உலகத்திலே வாழ பிறக்கிறான், ஆனால் நீர் மரிக்கும்படியாக இந்த உலகத்திலே பிறந்தீர். ஏனென்றால் எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் விளங்கச் செய்தீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸை, ஆண்டவரே ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாட வேண்டும். வெறும் வெளிப்புறமான கிறிஸ்மஸ் அல்ல ஆண்டவரே, வெறும் ஆர்ப்பாட்டமான கிறிஸ்மஸ் அல்ல ஆண்டவரே, வெறும் காரியங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. பகட்டான காரியங்களினாலே நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. வெறும் உண்ணவும் உடுக்கவும் இது மாத்திரம் கிறிஸ்மஸ் அல்ல ஆண்டவரே. நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படி அன்பும் கொடுப்பதும் ஆண்டவரே பகிர்ந்து கொள்வதும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எங்கள் இருதயத்தில் வந்து இருக்கும்படியான உண்மையான கிறிஸ்மஸ் எங்கள் வாழ்க்கையிலே வரட்டும். அப்போதுதான் நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது ஆண்டவரே நிச்சயமாக உறுதிப்படும். ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், இந்த செய்தியிலே கூடப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி அவர்கள் நடக்க, அவர்களுக்கு உள்ளாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிரசன்னம் இந்த நாளிலே கிரியை செய்யட்டும். உமக்கே நன்றி செலுத்து. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது நம்முடைய சபையின் சகோதரிகள் ஒரு பாடல் பாடுவார். மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே அரண் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே அரண் முன்னணையில் பிறந்தார்.
மாற்றுவோம் அவர் ஏழையின் பாதையிலே. சுமானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். சுமானிடனாய் பிறந்தார். இப்பொழுது நம்முடைய சபையின் சிறு பிள்ளைகள் ஒரு பாடல் பாடுவார்கள். கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. நோவாவை போல் தகன பலியினையோ, ஆபேலை போல் மந்தையின் தலையீற்றையோ. நோவாவை போல் தகன பலியினையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மன்னையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தந்திட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் மாறுமே. சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தந்திட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் மாறுமே. என்னையே நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே, என்னையே நான் தருகின்றேன் உம்
தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன், என்னையே நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன், நான் என்னை கொடுப்பேன். இப்பொழுது நம்முடைய சபையின் சகோதரிகள் ஒரு பாடல் பாடுவார். ஈராயிரம் ஆண்டுகள் முன்பாக மரியாளின் நன்மகனாய் தேவ மைந்தன் தோன்றினார், தேவன் பூவினில் வந்துதித்தார். ஈராயிரம் ஆண்டுகள் முன்பாக மரியாளின் நன்மகனாய் தேவ மைந்தன் தோன்றினார், தேவன் பூவினில் வந்துதித்தார். வானதுதர் சேனை திரள் ஆடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே தேவன் பூவினில் உதித்ததா. எக்காலம் முழங்க தூதர் சேனை ஆடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே தேவன் பூவினில் உதித்ததா. கால மந்தை மேய்ப்பர்கள் காக்க பேரோழி தோன்றினது, தூதர்கள் கூட்டம் முழங்கின, பாடல் தூரத்தில் கேட்டது. கால மந்தை மேய்ப்பர்கள் காக்க பேரோழி தோன்றினது, தூதர்கள் கூட்டம் முழங்கின, பாடல் தூரத்தில் கேட்டது. வானதுதர் சேனை திரள் பாடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே தேவன் பூவினில் உதித்ததா. எக்காலம் முழங்க தூதர் சேனை பாடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே தேவன் பூவினில் உதித்ததா. யோசேப்பும் மரியாளும் ஒன்றாக பெத்லகேம் ஊர் வந்தனர். பிள்ளையை கிடத்த இடமில்லை, தேவ மைந்தனுக்கு இடமில்லை. யோசேப்பும் மரியாளும் ஒன்றாக பெத்லகேம் ஊர் வந்தனர். பிள்ளையை கிடத்த இடமில்லை, தேவ மைந்தனுக்கு இடமில்லை. வானதுதர் சேனை திரள் ஆடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே தேவன் பூவினில் உதித்ததா. எக்காலம் முழங்க தூதர் சேனை ஆடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே தேவன் பூவினில் உதித்ததா. பெத்லகேம் சத்திய முன்னணி மாட்டு தொழுவத்திலே பிறந்தார், மரியாளின் மகனாய் தோன்றினார்,
தேவன் பூவினில் வந்துதித்தார். பெத்லகேம் சத்திரம் முன்னடை மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். மரியாளின் மகனாய் தோன்றினார், தேவன் பூவினில் வந்துதித்தார். வானதுதர் சேனை திரள் பாடும் தொனிகளால் மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததார். எக்காலம் முழங்க தூதர்சனை பாடும் தொனிகளால் மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததார். மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததார். இப்பொழுது நம்முடைய சபையின் சிறு பிள்ளைகள் ஒரு பாடல் பாடுவார்கள். Down his sweet hand, the stars in the bright sky look down where he lay. The little Lord Jesus asleep on the hay. The cattle are lowing, the baby awakes, but little Lord Jesus, no crying he makes. I love you, Lord Jesus. Look down from the sky and stay by my cradle till morning is nigh. Be near me, Lord Jesus, I ask you to stay close by me forever and love me, I pray. Bless all the dear children in your tender care and fill us to heaven to live with you there. இந்த எல்லா நிகழ்ச்சியும் கண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துமஸின் நல்வாழ்த்துக்கள். ஆமென்.